Hey all, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காம்போசிஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் ப்ராஜெக்ட் பேனல்ஸில் ஃபைல்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் காம்போசிஷன் நம்ம 3 மெத்தட்ஸில் வந்து ஓப்பன் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே நியூ காம்போசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி காம்போசிஷன் செட்டிங் வந்து ஓப்பன் ஆகுங்க. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடிட் பக்கத்தில் காம்போசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி நியூ காம்போசிஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு காம்போசிஷன் செட்டிங் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட் பேனல் இருக்கு இல்லையா, ஸோ அது கீழே ஃபோல்டர் பக்கத்தில் இந்த காம்போசிஷன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு காம்போசிஷன் செட்டிங் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் மெத்தடே நான் ஓப்பன் பண்ணி எப்படி காம்போசிஷன் செட் பண்ணுறதுன்னு செட் பண்ணி காட்டுறேங்க. ஸோ நியூ காம்போசிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி காம்போசிஷன் செட்டிங் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் காம்போசிஷன் நேம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான நேம் வந்து இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ட்ரையல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேங்க. ஸோ என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வித், இது வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஒர்க். இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு எடிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன ஹைட் அண்ட் வித்தோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்களா அதுக்கு என்ன ஹைட் அண்ட் வித்தோ நீங்கள் அதை என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு லேண்ட்ஸ்கேப்போட ஹைட் அண்ட் வித், அதாவது யூடியூப் வீடியோக்கு நான் எடிட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து 1920 1080 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹைட் அண்ட் வித்தை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இங்கே ஃப்ரேம் ரேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 30 இருக்குது. 30ங்கிறது நார்மலான ஸ்பீடில் வந்து உங்கள் வீடியோ வந்து ப்ளே ஆகும். இதே 8 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும். 120 கொடுத்தீங்கன்னா வீடியோ ரொம்ப ஸ்லோவாக ப்ளே ஆகும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தமாரி நீங்கள் ஃப்ரேம் ரேட் செட் பண்ணிக்கலாங்க. 30 எனக்கு ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன். இப்போ உங்களோட வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தேர்ட்லேயோ இல்லை ஹாஃப்லேயோ வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்டக் ஆகாமல் இருக்கும். இப்போ ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லே வச்சு ஒர்க் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 30 செகண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 40 செகண்ட் வீடியோ வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை செகண்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்களோ உங்கள் வீடியோ இருக்க போதோ அதை நீங்கள் வந்து இங்கே டியூரேஷனில் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர், இங்கே வந்து பிளாக் இருக்குது, இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். ரெட், உங்களுக்கு என்ன கலர் ஓகேவோ அதில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த பிளாக்கே இருக்கட்டும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கீங்களா. ஹைட் அண்ட் வித், ஃப்ரேம் ரேட், ரெசல்யூஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வேணாலும் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் டியூரேஷன் என்ன எவ்வளோ செகண்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற டியூரேஷன் செட் பண்ணியிருக்கலாம். எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அங்கே செட் பண்ண காம்ப் வந்து இங்கே வந்துடும். இங்கே வேணால் நீங்கள் பாருங்களேன், இந்த ப்ராஜெக்ட் பேனலில் அங்கே ட்ரையல் வீடியோன்னு சொல்லிட்டு காம்போசிஷன் நேமை கொடுத்தோம் இல்லையா, ஸோ அது இங்கே வந்து இந்த ப்ராஜெக்ட் பேனலில் வந்துடுச்சு. இந்த டைம் லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம 40 செகண்ட்ஸ் வந்து டியூரேஷன் செட் பண்ணோம் இல்லையா, ஸோ இங்கே 40 செகண்ட் வந்து இங்கே வந்துடுச்சு, செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் ரேட் வந்து 30 வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட் ஆகிடுச்சுங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுவுமே இங்கே வந்து செட் ஆகிடுச்சு உங்களுக்கு 30 ஃப்ரேம் ரேட்டு. ஸோ இவ்வளோ தாங்க காம்போசிஷன் வந்து க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹைட் அண்ட் வித், டியூரேஷன் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகுங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் தப்பாக செட் பண்ணிட்டீங்க காம்போசிஷன் சைஸு, அதை சேஞ்ச் பண்ணணுன்னா எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேங்க. அதுக்கும் 2 மெத்தடில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதை ஓப்பன் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த காம்போசிஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காம்போசிஷன் செட்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்த இந்த காம்போசிஷன் செட்டிங் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து போர்ட்ரைட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் 1080 × 1920 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே, அதாவது இங்கே தெரியும் உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண ஹைட் அண்ட் வித்தில் இந்த காம்ப் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணது வந்து இங்கே வந்துடுங்க. இதோட 2வது மெத்தடில் எப்படி ஓப்பன் பண்ணலான்னா கீழே டைம்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காம்போசிஷன் செட்டிங் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்த இது ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு கூட நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணுமோ பண்ணிக்கலாங்க. ஸோ இவ்வளோ தாங்க காம்போசிஷன் வந்து செட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பேனலில் எப்படி வந்து ஃபைல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க.
நம்ம எப்படி காம்போசிஷனை 3 மெத்தட்ஸில் ஓப்பன் பண்ணோமோ அதேமாரி ஃபைலையும் 3 மெத்தட்ஸில் நம்ம இம்போர்ட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பேனலில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் உள்ள லொக்கேஷன் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபைல் மல்டிபிள் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஃபைல் உள்ள லொக்கேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பேனலை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபைல் உள்ள லொக்கேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் ஒரு வீடியோ ஃபைலும் ஒரு இமேஜ் ஃபைலையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுக்க போகிறேன். இம்போர்ட் கொடுத்தேன்னா இந்த ப்ராஜெக்ட் பேனலில் நான் செலக்ட் பண்ண ஃபைல்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வந்து இந்த டைம்லைனில் போட்டால் தான் இந்த காம்போசிஷன் பேனலில் அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபைலில் ட்ராக் பண்ணிட்டு வந்து இந்த டைம்லைனில் வந்து நான் போட்டோன்னா இந்த காம்போசிஷன் பேனலில் அந்த வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வீடியோவோ இமேஜோ டவுன்லோட் பண்ணாலுமே நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த காம் சைஸில் எக்ஸாக்டாக டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அதோட பிகராக டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கம்மியான சைஸில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதோட குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் அதை ஜூம் பண்ணுறப்ப அது மாதிரி பிளர்ராக தெரியும். ஸோ அதனால ஒன்று பிகராக இருந்துச்சுன்னா ஃபைன், அப்படி இல்லைன்னா எக்ஸாக்டாக அந்த காம் சைஸ்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண காம் சைஸோட இந்த வீடியோ ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா பிகராக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கேல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதோட சைஸை வந்து நான் எக்ஸாக்டாக இந்த காம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த காம் சைஸுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜ் ஃபைலையும் நம்ம அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து நம்ம டைம்லைனில் வைக்கலாம். ஸோ இமேஜோட சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காம் சைஸோட பிகராக இருக்குது. நான் அதையுமே ஸ்கேல் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இமேஜ் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட சைஸை கம்மி பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, எனக்கு இந்த சைஸில் இருந்தால் ஓகே தான். ஸோ கம்மி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வீடியோவும் இருக்குது, இமேஜும் வந்து இருக்குது. இதில் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வச்சு டெக்ஸ்ட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் பேனலில் எப்படி ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி அது இமேஜ் ஃபைல் தனியாகவோ இல்லை வந்து வீடியோ ஃபைல் தனியாகவும் எப்படி க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம்னு பார்க்கலாங்க. ஏன்னா இங்கே நிறைய நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க ஃபைல், இமேஜ் ஃபைல் இங்கே இருக்கும், நீங்கள் இம்போர்ட் பண்ணுற இமேஜ் ஃபைல்ஸ் வந்து இங்கே இருக்கும், நீங்கள் இம்போர்ட் பண்ணுற வீடியோ ஃபைல்ஸ் வந்து இங்கே இருக்கும். அது இல்லாமல் இங்கே நீங்கள் நிறைய மல்டிபிள் காம்போசிஷன் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் பேனலில் தாங்க இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கிறப்ப நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்து ட்ராக் பண்ணி இங்கே போடனாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி, நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் என்னென்னலாம் இமேஜ் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அதெல்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்குங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேங்க. இந்த ப்ராஜெக்ட் பேனலில் கீழே இந்த ஃபோல்டர் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இமேஜ், அதை வந்து ட்ராக் பண்ணிட்டு வந்து அந்த இமேஜ் ஃபோல்டரில் போட்டேங்க. அப்போ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இதுக்கு அடியில் இந்த இமேஜ் வந்து வந்துருங்க. இந்த சேம் தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்னெல்லாம் வீடியோ ஃபைல்ஸ் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ட்ராக் பண்ணிட்டு வந்து இதில் போட்டுக்கலாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் பேனல் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாகவும் நம்ம வந்து பார்க்க முடியும். வீடியோஸில் என்னென்னலாம் வீடியோஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இங்கே பார்த்து நமக்கு தேவையானதை ட்ராக் பண்ணிட்டு வந்து டைம்லைனில் போட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாங்க. ஸோ இவ்வளோ தாங்க நம்ம ஒர்க் பண்ண போகிற ஃபைலை வந்து ப்ராஜெக்ட் பேனலில் இம்போர்ட் பண்ணுறது. அடுத்து டூல் பார்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.